ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாட் பேர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ்கே SRH மேட்ச், அதுவும் நம்ம IPL 2025 தாங்க ப்ளே பண்ண போகிறோம். ஸோ திருப்பி நம்ம இதுக்கே வந்தாச்சு. ட்ரீம் கிரிக்கெட் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஸோ அதனால தான் ஸோ நம்ம டீமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தரமான ஒரு டீமு, வழக்கமான 100 கிளாஸ் நம்ம டீமில் தான் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் போல்ட், ஸ்ரேயஸ் கோபால், சாய் சுதர்ஷன், ஹர்ப்ரீத் பார், டேவிட் மில்லர் அண்ட் ஃபாஃப் டூ பிளஸஸ் அகெயின் கம்மிங் டு CSK அண்ட் தென் சுப்மன் கில் அண்டு கமலேஷ் நாகர்கோட்டி எடுத்துருக்கோம் ஒரு யங்ஸ்டராக. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் வித் அஸ். அண்டு அவ்வளோதாங்க, நமக்கு தான் நம்மளோட ஸ்குவாட் வழக்கமான ஜடேஜா, தோனி. ஸோ ஒரு பங்கமான ஒரு ஸ்குவாட். நான் நினச்சே பார்க்கல டூப்ளஸிலாம் நம்ம இதுக்கு வருவார். தென் சாய் சுதர்ஷன் யங்ஸ்டர் கம்ஸ் டு CSK, இதெல்லாம் வந்து பிக் திங்கு. ஸோ ஃபஸ்ட் ஓவர் வழக்கம் போல் புவனேஸ்வர் குமார் தான் போடுவார். கோ ஃபார் ஃபர்ஸ்ட் பால் ஷாட். பட்டிருக்கு, பவுண்ட்ரிங்க. ருத்ராஜ் கேக்வாட் நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த கிரிக்கெட் 25 நம்மளோட ஃபேவரட் ஷாட் இதான். இன்னொரு பவுண்ட்ரி, தரமான ஷார்ட் பிளே ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாடுங்க. சூப்பரான 2 பவுண்ட்ரிஸ். ஃபஸ்ட் ஓவரே ப்ரெஷர் போட்டிருக்காரு SRH மேலே. நெக்ஸ்ட் பால் விக்கெட்லேருந்து சூப்பரான பவுன்ஸ் கிடைக்கிதுங்க. எங்கே எகுறுது பாருங்கள் பந்து. லென்த்து பால் தான், அது என்ன எகுறுது பந்து. ஸோ நம்ம பெரிய பின்னாடி இந்த ஷாட்டே போகலாம் போல இருக்குது, அந்தளவு பவுன்ஸு. ஸோ உங்கள் சூப்பரான ஒரு ஓவர் ஃபார் ஹாஸ் ஒரு 8 ரன் அடிச்சிருக்கோம். ஷர்துல் தாக்கூர், ஷர்துல் தாக்கூர் வந்து பார்க்கல, தூக்கி சொல்லிட்டாருங்க கிரவுண்டில். சரியான ஷாட் அண்ட் தேன சிக்ஸர். சரியான ஷாட்டுங்க. ஸோ வில் கோ ஃபார் அனதர் ஷாட் அட் பட் இந்த ஷாட் நமக்கு நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாஃப் டூ பிளஸஸ் 6 போகிறாரு. தென் சாய் சுதர்ஷன் யங்ஸ்டர் கம்ஸ் இன் அண்ட் ப்ரெஷர் சிச்சுவேஷன். வி கேன் கோ ஃபார் சரியான பந்து. ஷர்துல் தாக்கூர் நல்ல போலிங் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. குட் ஸ்டோக்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நியூ வியூவராக இருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர்பான ஒரு ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் அங்கே. ஸோ இங்கே அடிக்க பார்த்தாரு, என்ன பவுன்ஸருங்க. ஓவர் பவுன்ஸ். ஸோ திஸ் பால் தூக்கிட்டாருங்க, அடிச்சு விட்டார். ஷார்ட் பால் போட்டார், பட் நேராக தூக்கி அடிச்சிட்டாருங்க. வாட் ஷாட். ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் ஹீ கோஸ் 10 above. சூப்பரான பேட்டிங். எட்டனதர் 6 நான் நினச்சே பார்க்கல. இந்த பால் நான் ரெக்கார்டும் பண்ணலை. டக்குன்னு ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணி விடவே லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் ஆட்டேன் ஷாட்டை, பட் அது 6 போயிடுச்சு. ஸோ டாட் பால். ஸோ இந்த பந்து பட் என்னங்க மேலே கொடையா மூக்கு மேலே ராஜாங்க. பெரிய விக்கெட்டிங்க. ருத்ராஜ் கேக்வாட விக்கெட்டை நம்ம புவனேஸ்வர் குமார் ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்காருங்க. அந்த நிதிஷ் ராணா நம்ம டீமில் தான் இருக்கார். நிதிஷ் ராணா அண்ட் வெங்கடேஷ் ஐயர் நம்ம விட்டுட்டோம். அவங்க 2 பேரும் நம்ம டீமில் தான் இருக்காங்க கைஸ். என்னங்க இது, அழுத்தறதுக்குள்ளே வாழை போட்டு முடிச்சு விட்டுறாரு. சரியான பவுன்ஸ். நோ பாலிங்க சாய் சுதர்ஷன். அடப்பாங்க, அதையும் டாட் எடுத்துட்டாரு. வாட்டர் bowling ஃப்ரம் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹியர் கம்ஸ் ஷர்துல் தாக்கூர். ரொம்ப நேரமாக ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பட மாட்டேங்குது. ஸோ 8 நடந்தால் டாட் ஃபார் CSK. பட் வெரி குட் பேட்டிங்க. நம்ம சைட்லேருந்து ஓரளவு நல்ல பேட்டிங் தான். 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. என்னங்க அது. பட்டிருக்கு 6. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஷாட் 6 பட்டுச்சுங்க. பட்டோடனே தெரிச்சுட்டு போயிடுச்சு பால். குட் ஹைட் அண்ட் குட் டிஸ்டன்ஸ். தாராமா சிக்ஸர். ஸோ மோஸ்ட் வாண்டட் சிக்ஸருங்க. ஸோ ஹியர் கம்ஸ் உருண்டுட்டு போகுதுங்க. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஷர்துல் தாக்கூர் தான் ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்காங்க. தே ஹவ் டுக் ஜேம்ஸ் ஆண்டர்சனுங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்டு அவுட்டுங்க. ப்ளம் இன்ஃப்ரண்ட்டா மேபி ஹைட்டாக இருக்கலாம், ஏன்னா பேடோட ஹைட்டில் இருந்துச்சு, அவங்க கேட்கவும் இல்லை.
கேன் கோ ஃபார் அட் another ஷாட். எஸ், நல்ல ஒரு ஷாட், பட் பவுண்டரிலாம் போகாது. ராணா குட் ஸ்டார்ட்டாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க பார்ட்னர்ஷிப் தாங்க ரொம்பவே முக்கியம். சரியான பந்து. ஆடா எங்கடா போலரை காணாம் டேய். ஏங்க திடீர்னு பார்க்கும்போது போலரையே காணான்ற மாதிரி தோணுது. பட் சரியான ஷாட்டிங்க. போலரே தருணாலும் சரியான ஷாட் ஆடி விட்டு தரமான பவுண்ட்ரி ஃபார் சாய் சுதர்ஷன். நல்லா மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட இன்னிங்ஸை தேவையான டைத்தில். இவன் தான் ஹீஸ் அன் யங்ஸ்டருங்க, நல்ல ஒரு பேட்டராக திகழ்ந்தாரு. அடா ப்ரோ ரன் அவுட்டா? இல்லை கையில் அடித்து ஓடுறோம், இதெல்லாம் மிக தவறு. எஸ், ரொம்ப நேரம் கழிச்சு நிதிஷ் ராணாக்கும் பட்டிருக்கு. அந்த ஒரு சிக்ஸரை பதிவு செஞ்சுருக்காருங்க. மேபி இட் கேன் பி லோ ஸ்கோரிங் மேட்சாக கூட இருக்கலாங்க. 5 overs 51 runs அடிச்சிருக்கோம். பட் எனக்கு ஏதோ அப்படி தான் தோணுது. பட் சூப்பர்ங்க, எலகன் ஷாட். வாட் எலகன் ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட். ஜஸ்ட் வாவ், சூப்பராக இருக்குது. பேட்டில் படல, ஸ்லோ ஒன் பேட்டில் படலை. மேபி இந்த பால் ஒய்டாக இருக்கலாங்க விட்டா. என்ன ஷாட்டுங்க, வாட் ஷாட். இறங்கி வந்து தூக்கி விட்டாருங்க. பியூர் எலகன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் தாங்க இது. சூப்பர்பான போலர் ராஷித் கானை எடுத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ இட்ஸ் a very plus point for them. So here comes a double run for Sai Sudarshan and his team. பட் சிஎஸ்கே சாய் சுதர்ஷனை எடுப்பா யாருமே பிட் பண்ணலாங்க. ஒரே ஒரு பிட் தான் நம்ம பண்ணோம். 20 lakh பேஸ் ப்ரைஸாக நம்ம 20 lakh தான் பிட் பண்ணோம். அப்படியே விட்டாங்களா டீம், யாருமே ஒரு போட்டி கூட வரல. ஸோ ஜஸ்ட் we have took him easily. ஸோ நம்ம ஈஸியாகவே அவர் எடுத்துட்டோம். மேபி இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா ரீடின் கூட பண்ணி வச்சுக்கலாம். போச்சுங்க. தேவையே இல்லாமல் இறங்கி வந்தோம். அதில் ரன் ஸ்டெம்பில் வேறு அடிச்சு விட்டார். ரவீந்திர ஜடேஜா கம்சன். அடா ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக இருக்கா? இன்னொரு விக்கெட்டுங்க, வெங்கடேஷ் ஐயர் கம்சன். பட் சூப்பர்பான ஷாட்டுங்க, வெரி பியூர் எலகன்ஸ் அண்டு பிளேஸ்டு ஷாட். நல்ல ஷாட் அண்ட் குட் ஃபோர். எட்டனா தான் அதே ஷாட்டுங்க, ஃபீல்டர் வச்சாங்க. பட் அந்த 2 பேர்த்தையும் தாண்டி பவுண்டரி பேருக்கு. சூப்பருங்க. எஸ், நீட்டாக ஒரு சிங்கிள் ஆட்டாருங்க, 2 4 அடித்தோன்னு. இஸ் பிளேயிங் குட் ஷாட்ஸ் அண்ட் வெங்கடேஷன் நல்ல ஃபார்மில் தெரியாது. சரியான ஸ்பின்னுங்க. குல்தீப் யாதவும் எடுத்திருக்காங்க. 2 big லாங் பஸ்டர் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கேன் பி எல்லா கேம்லையும் ஆக்சுவலி நல்ல டீமாக எடுக்கிறாங்க. பட் they are not doing well. ஸோ இங்கே ஒரு பவுண்டரி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க நல்லா விளாட மாட்டுறாங்க. பட் போன சீசன் நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் அமைஞ்சிச்சு. ஃபஸ்ட் நல்லா ஆடினாங்க, பட் செகண்ட் ஆஃப் ஃபுல் டவுன் ஃபால். ஸோ நல்ல டீம் ஆன் போர்டுங்க எடுக்கிறாங்க, பட் நிற்க மாட்டாங்க. பட் போன தடவை நம்ம அந்த ஐபிஎல் 2020 விளையாடும் போது நம்மளோட ஸ்டார் பேராக இருந்த ஹர்திக் பாண்டியாவை நம்மளால் கண்ணிலேயே பார்க்க முடியல. ஒருவேளை மும்பை ரீட்டைன் தான் பண்ணிட்டாங்களா என்னன்னே எனக்கு புரியல. நான் இந்த தடவை ரீட்டைன் கொடுத்துட்டேன். போன தடவை தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்னு ரீட்டைன் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த தடவை ரீட்டைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒன்று நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமில். ஒரு ஷாட் நான் ஆடிப்பேன், விக்கெட் கீப்பர் இதுக்குள்ளே கைக்கு பின்னாடி பூந்துட்டு போகும். அதெல்லாம் இந்த கேமில் மட்டும்தாங்க நடக்கும். மற்ற கேமாக இருந்தால் கேட்ச் பிடிச்ச மாதிரி அவுட்டுன்றாங்க. ஸோ இட்ஸ் ஸோ ரியாஸ்டிக், நல்ல ஒரு கேமு. இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்களும் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அந்த கேமை. ஸோ சூப்பரான ஒரு ஷாட், நல்ல ஒரு சிங்கிள்ஸ் தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிக்ஸர் இல்லை பவுண்ட்ரி. ரவீந்திர ஜடேஜா ஆல்சோ ஸ்டார்ட் ஆட் இஸ் இன்னிங்ஸ். ஸோ நேற்றுக்கு டெஸ்ட் மேட்ச் என்ன மாதிரி ஒரு மேட்சுங்க, சூப்பர்பான ஒரு மேட்ச்சு. நம்ம ஜடேஜா சேவியர் மாதிரி நின்று 178 எவ்வளவோ பால் ஆடி என்ன இன்னிங்ஸ்ங்க, தரமான இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ அவர் கூட தான் சிராஜ் ரொம்ப அடி வாங்கிலாம் நின்னார். ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு மேட்சுங்க நேற்று மேட்ச்சு. பட் இன்னும் நம்ம என்ன தான் தோற்றுட்டாலும் இந்தளவு டெஸ்ட் மேட்ச்சே உட்காந்து பார்க்க வச்ச ஜடேஜாவும் அந்த இந்தியன் டீமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெஸ்ட் மேட்ச்சே வீட்டில் எல்லோரும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ஒத்தாளுங்க அந்த பும்ராவும் ரொம்ப அவரும் சும்மா சொல்லக்கூடாது, 47-50 பால் ஆடினார். அவரும் சிராஜும் 30 பால் ஆடினார். எல்லாருமே ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் சிராஜ் அவுட் ஆன விதம் தான் ரொம்ப அவரே ஒரு மாதிரி ஆயிட்டார். ஸோ
இவர் அடித்து டிஃபென்ஸ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி போய் அது உருண்டுட்டு போய் நேராக ஸ்டெம்பில் பட்டுரும். ஸோ தான் ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த மேட்ச்சில். பட் ஈவன் நல்லா ஃபைட் பேக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா விளாடுவோம். ஸோ அவங்க இன்னொரு பவுண்ட்ரி இங்கே பேசி முடித்தவங்க ஒரு பவுண்ட்ரி, சூப்பரான பவுண்ட்ரிங்க. இந்த ஜடேஜா நல்லா மேக்கப் பண்ணிகிட்டு இருக்க 12 runs ஆன் ஹிஸ் போர்ட். நமக்கு எல்லா மேட்சும் ஃபஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எஸ் கூட தான் வைக்கிறேன். எங்கே அவுட்டா? ஐயோ எட்ஜுங்க. நான் கூட பால் மேலே போகுதுன்னு நினச்சேன். இங்கே எட்ஜு பட்டு பின்னாடியே போயிடுச்சு. என்னன்னா இங்கே தோனி தாங்க வரப்போகிறார். எஸ், மகேந்திர சிங் தோனி கம்ஸ் இன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டாடா IPL 2025. ஓ சூப்பர் ஷாட். ஸோ நெக்ஸ்ட் பால் அதே ஷாட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ இருங்க டேய், ஏடாங்க ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ்னு போட்டிருக்கீங்க டேய். அப்பா, ஒரு கேமில் இவ்வளோலாம் பங்கமாக பண்ணி நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி மேலே அந்த ஐக்கான் தான் போட்டு வச்சுருக்காங்க. ரியல் மேட்ச்சில் ஃபோனில் பார்த்தா தான் அப்படி தெரியும் நமக்கு. இது என்னங்க இவங்க பங்கமாக பண்ணுறாங்க. இது நாட்லெஸ்காரங்க பண்ணதா இல்லை இந்த பேட்சுக்காரங்க பண்ணதான்னு தெரியல. பட் யார் பண்ணாலும் சரி உண்மையிலே பங்கமாக இருக்குங்க. இந்த கிராஃபிக்ஸோடு இந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை வச்சு விளாட்றது. ஸோ நீங்களும் அந்த பேட்சை டவுன்லோட் பண்ணி சிம்பிளாகவும் சூப்பராகவும் விளாட்லாம். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பேசிகிட்டே இருந்தோம். ஸோ நேராக விக்கெட்டுங்க, சூப்பரான ஸ்பின் கன்ஸ். இங்கே நம்ம கிளென் மேக்ஸ்வெல் SRHக்கு விளாண்டுட்டுருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் வந்துருக்காரு. ஒரு டீசெண்டான ஸ்கோரை நோக்கி 2 பேருமே போயிட்டுருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனி கம்சன். ஸோ ஆகும்னா விக்கெட் கீப்பர் உருள்றாருங்க, பாவம் வளர்க்கிறாரு. ஸோ 2 runs கம்ஸ். எனக்கு ஷார்ட்ஸுக்கு போகணுங்க, ரன்ஸ் வரல ரொம்ப நேரமாக. அப்படியே குறைஞ்சிருச்சு. 10 run ரேட்டில் ஆடிட்டு இருந்தோம், இப்போ 8 மாறிடுச்சு கைஸ். ஸோ திருப்பி 2s and doubles தான் வருது. டபுள்ஸ் தான் வருது. எஸ், டாட் பாலிங்க. திருப்பி தாங்க சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேயே ஒரு 1 month 2 monthக்கு முன்னாடி போட்டிருப்போம், அதையே நீங்கள் போய் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் படலை. ஜேம்ஸ் ஆண்டர்சன். கொடாங்க நேராக மூக்கு மேலே ராஜா. காவாதாங்க. எஸ், இங்கே மகேந்திர சிங் தோனி இம்பார்ட்டண்ட்டான சுச்சுவேஷனில் எனக்கு என்னன்னு போயிட்டாரு. ஸோ பட் இங்கே ஸ்ரேயஸ் கோபால் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடினார்னா பரவாயில்லைங்க. இங்கே இன்னும் ஒரு 20 runsனாச்சும் 20-25 runsனாச்சும் அடித்தோன்னா பரவாயில்ல. 30 runs அடித்தோன்னா டீசெண்டாக இருக்கும். 140. ஸோ குட் ஷாட். ஓ அடிங்க, சரியான அடி. பேட்டில் படல. ஸ்ரேயஸ் கோபாலுக்கு மார்க் விட்ருக்காரு இந்த சைடு. படலைங்க, வாங்கினார் சரியான அடி. எஸ் பேட்ருக்கு பவுண்ட்ரிங்க, சூப்பரான பவுண்ட்ரி. தேவையான ரன்ஸுங்க. 115க்கு போயாச்சு. நெக்ஸ்ட் பால் சூப்பரான டைமிங், பட் டபுள் ரன்ஸ். இந்த சிங்கிள் தான், கோபால் ஸ்ட்ரைக்கில் இருக்கட்டும். எஸ், இவர் டபுள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு சூப்பரான பால் எதுக்கு ஸ்டெம்ப்லேயே பட்டிருக்கோம் கைஸ். இது நாங்கள் பித்தல் அடக்குது ப்ரோ, ரன் அவுட்டே இல்லை. இங்கே பாருங்க, பால் வந்துட்டு இருக்கும் போது ஸ்டெம்பில் பட்டுருச்சு. ஸ்டெம்ப்லேயே அடிக்காமல் அப்படியே அவர் கைக்கு வரும்போது ஸ்டெம்பில் அப்படியே பட்டுற மாதிரி பாக்கி விட்டாங்க. அட என்னங்க இது, இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு இது. பட் மார்க் விடுங்க, என்ன போங்கடா அப்படின்னு சிங்கிள் தான். எதுக்கு அவுட் ஆகிருக்க வேண்டியது. போல்டுங்க மதீஷா பத்திரனாவை பேட்டிங் கொண்டு வந்துட்டோம் மொதல் மேட்ச்சு. இன்னொரு விக்கெட், தட்ஸ் ஆளுங்க. ஓவர் ஆகுதுங்க. ஒரு 121 runs தேவை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு.
பவுலிங் லைனப் என்னன்னா கடும் சூப்பரான பவுலிங் லைனப்னாலும் ஸ்கோர் போர்டு லைட்டாக மாற்றின மாதிரி இருக்கா இல்லை ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு ஃபீல். பட் ஓகே கைஸ், ஒரு 2 பால் போட்டு போயிடுவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பால்ஸ் வாங்கி ஆட்டோ ப்ளே பண்ணதில் சன்ரைசர்ஸ் சைடை பார்த்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 122 அடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹேவ் ஒன் த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நினச்சி நம்ம ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, ஏன்னா ஒரு ரன் வெங்கடேஷ் ஐயர் வேறு கிடையாதாங்க. ஐயோ. ஸோ இப்போ யார் ஸ்டாண்டிங்ஸில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துருவாங்க டக்குன்னு. ஸோ இங்கே நம்ம 6th பிளேஸில் இருக்கோம், 5th பிளேஸில் இருக்கோம். ரொம்பலாம் 100 கீழெல்லாம் போகல. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயித்தாலே அப்படியே ஈக்குவல் ஆகிடும். ஸோ பை கைஸ், இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா கேம் ப்ளே வீடியோஸ் வரும். ஸோ பை கைஸ்.